ஹாய் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கிளாஸில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாம். இது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான், கொஞ்சம் லாங்காக போடணும். இப்போது போன கிளாஸில் மாதிரியே நான் நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்தாச்சு. இப்போது நீடில் மேலே எடுத்துட்டு இப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மாதிரியே இப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீடில் கீழே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை மாதிரியே இப்படி மேலே த்ரெட்டை இழுத்து பிடிச்சி இந்த அளவுக்கு வந்தோடனையும் கிட்ட விட்டீங்க அப்படின்னா நாட் கிடச்சிடும். இது வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போது அடுத்த நாட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் பீட் ஒர்க்கெலாம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பீடில் போய் த்ரெட்டு மாட்டிக்கும். இப்போ இதே மாதிரி பொறுமையாக த்ரெட்டை கீழே விடுங்க. ஏதாவது சிக்கு வந்துச்சு அப்படின்னா 12 நாட்டையும் கீழே பிடிச்சி நம்ம இழுக்கணும். சரிங்களா? இதை வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி கடைசி வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா சிக்கு விழுகாது, இல்லைன்னா சிக்கு விழுகும். நீடில் மேலே குத்தி எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மாதிரி ஒரு சுற்றிட்டு ஏதோ 2 சுற்றியும் போடலாம். சரிங்களா? 2 சுற்றியும் நம்ம போடலாம். நாட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், அவ்வளோதான். இதுவே நான் போட்டிருக்கிறதே இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். கவனமாக இப்படி மேலே இழுத்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி சிக்கு விழுகாது. இப்படி கொடுத்துட்டு தேவையான இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு கவனமாக பிடிச்சிட்டு சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கு இப்படி பிடிச்சி இப்படி கிட்ட விட்டீங்க அப்படின்னா இது பேர் தான் லவங்கம் ஸ்டிச், இல்லைன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். என்னோடய கையை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை மட்டும் நம்ம போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் அதாவது கீழே வந்துட்டு நாட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது பக்கத்துலேயே நம்ம குத்திட்டு ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. ஃபுல்லாக இழுக்காமல் கீழே கொஞ்சம் கேப் விட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு கீழே போட்டு அந்த கேப்பில் கீழே இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே தனியாகவே நாட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தனியாக கொஞ்சம் தள்ளி. இப்போது இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு கீழே கை வச்சு பிடிச்சிக்கோங்க, விரல் வச்சு. இப்போது பக்கத்துலேயே குத்திட்டு அந்த கேப்பில் இந்த நீடில் உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா கீழே நாட் ஆகிடும். சரிங்களா? இப்போது நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிடுங்க. பயமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே க்ளூ போட்டு அதை செக்யூர் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.